ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் சுகாசினி. எனக்கு வயது 20 தான் ஆகின்றது. நான் மிகவும் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவள். எப்போதெல்லாம் என் திருமணம் நடக்கின்றதோ அந்த திருமணத்தின் இரவிலேயே என் அப்பா என் கணவருக்கு ஒரு 25 லட்சம் ரூபாயை கொடுத்து என் மகளை விவாகரத்து செய்துவிடு என்று சொல்வார். இப்படித்தான் என் பல திருமணங்களை நான் அனுபவித்திருக்கின்றேன். ஆனால் எப்போதும் அப்பா என்னை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்து முதலிரவு நடக்கும் பொழுது விவாகரத்து வாங்கி தந்து விடுவார். ஆனால் இந்த முறை நான் தீர்மானித்து விட்டேன். என் அம்மா கொடுக்கும் பாலை குடிப்பதை போல நடித்த பிறகு உறங்குவது போல நடித்து விடலாம் என்று. நானும் நினைத்ததை போலவே அப்போ நடித்து கொண்டிருந்தேன். அன்று முதல் திருமணம். என் கணவர் என் அருகில் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார். நான் திருமண மேடையில் மணமகளாக அமர்ந்து திருமண சந்தோஷத்தில் மூழ்கி இருந்தேன். எங்களுக்கு திருமணமும் முடிந்தது. பிறகு நான் முதலிரவு அறையில் கட்டிலில் படுத்து உறங்குவது போல என் கணவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு என் கணவனுக்கு அருகில் அறைக்குள் வந்தார். என் கணவர் ஏதாவது பேசுவார் என்று நான் காத்திருந்தேன். அவர் அப்படியே அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு நான் பயந்து போனேன். என் கண்களை திறந்து பார்த்தேன். அவர் என்னை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர் சொன்னார், சுகாசினி, நீ மிகவும் அழகாக இருக்கின்றாய். 2 மாதங்களுக்கு முன்பு நமது நிச்சயதார்த்தம் நடந்தது. உன்னை பார்க்கும் முன்பு என் அம்மா எனக்கு பல பெண்களை பார்த்து வைத்தார்கள். ஆனால் எனக்கு யாரையுமே பிடிக்கவில்லை. உன் போட்டோவை பார்த்த உடனே நான் உன்னை காதலித்து விட்டேன். நான் நினைத்து கொண்டிருந்தேன், யாராவது இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா என்று என அவர் என்னை பாராட்டி கொண்டிருந்தார். நான் முகத்தில் புன்னகையுடன் அவர் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தேன். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். சுகாசினி, நான் உன் அம்மாவிடம் சொன்னேன், இந்த பெண் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது என்று. பிறகு உன் மேல் உள்ள ஆசையால் என் அம்மாவிடம் சொன்னேன், நிச்சயதார்த்தத்தை விரைவாக முடித்து விடுங்கள், நான் இனி காத்திருக்க முடியாது என்றேன். பின்பு என் அம்மாவும் உங்கள் வீட்டில் பேசி நம் இருவருக்கும் 2 மாதத்தில் திருமணத்தை நடத்தி வைத்தனர் என்றார்கள். பிறகு நான் அவரிடம் சொன்னேன், நான் உங்கள் மனைவியாகி விட்டேன். ஆனால் இந்த 2 மாதங்கள் எளிதாக கடந்துவிடவில்லையே. நான் ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணி எண்ணி கடந்திருக்கின்றேன். நான் உன்னை தொலைபேசியில் பேசும்போதெல்லாம் உன்னை என்னுடன் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தேன். பிறகு அவர் சொன்னார், சுகாசினி, இன்று என் இதயத்தில் அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிட்டனர். ஆனால் வருத்தம் என்னவென்றால் நான் உன்னை அடைந்த மகிழ்ச்சியை சரியாக அனுபவிக்க முடியவில்லை என்றார். அவர் அப்படி சொன்னவுடன் எனக்கு சற்று குழப்பம் ஏற்பட்டது. மேலும் பிரிந்து செல்லும் நேரமும் வந்துவிட்டது என்றார். என் கணவரின் கடைசி வார்த்தைகளை கேட்ட நான் மேலும் குழம்பி போனேன். உடனே நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் இதை ஏன் சொல்கிறீர்கள்? நான் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றேன். உடனே என் கணவர் என்னை கவனமாக பார்த்தார். பிறகு சொன்னார், நான் இந்த அறைக்கு வந்ததிலிருந்து நீ முக்கியமோ அல்லது 25 லட்சம் ரூபாய் முக்கியமா என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் என் மனம் சொன்னது, அந்த லட்சம் என்பது சிறிய தொகை அல்ல. நான் வாழ்க்கையில் முழுவதும் வேலை செய்தாலும் கூட இந்த தொகையை நான் சேமிக்க முடியாது என்றார். அவர் கூறியதை கேட்டவுடன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பிறகு நான் அவரிடம் கூறினேன், எதுவாக இருந்தாலும் புரியும்படி சொல்லுங்கள் என்று. என் கணவர் தொடர்ந்து சொன்னார், உன் அப்பா நம் திருமணம் முடிந்து விடைபெறும் நேரத்தில் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தார். நீங்கள் என் மகளை விவாகரத்து செய்து அவளை மீண்டும் என் வீட்டில் விட்டுவிட்டால் நான் உங்களுக்கு 25 லட்சம் ரூபாயை தருகின்றேன் என்று சொன்னார். என் கணவரின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் கோபம் அடைந்தேன். நான் சொன்னேன், உங்கள் மனம் சரியாக இருக்கிறதா? என் தந்தை திருமணத்திற்கு எவ்வளவு ஆர்வமாக இருந்தார் என்பது எனக்கு தெரியும். அவர் மிகுந்த கவனத்துடன் என் திருமணத்தை ஏற்பாடுகளை செய்தார். ஏனென்றால் என் அப்பா சொல்வார், சுகாசினி, திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் உள்ள இணைப்பு. அதனால் நான் மிகுந்த யோசனையுடன் உன் திருமணத்தை ஏற்பாடு செய்வேன் என்று என்னிடம் கூறினார். அப்படி இருக்கும் பொழுது என் அப்பா தான் என்னை விவாகரத்து செய்ய விரும்புகின்றார் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று
நீங்கள் நிச்சயமாக என்னுடன் கேலி செய்கிறீர்களா? ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்றேன், இந்த வகையான கேலி எனக்கு பிடிக்காது என்றேன். உடனே அவர் சொன்னார், இது உண்மைதான், நான் உங்களை மிகவும் நேசிக்கின்றேன், ஆனால் இது கேலி செய்வதற்கான நேரம் அல்ல என்றார். உடனே உங்கள் கேள்வியால் நான் கோபப்படுவேன் என்றேன். உடனே அவர், சுகாசினி, என்னை மன்னித்து விடு, எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும், ஆனால் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். ஆனால் நான் உன்னை விவாகரத்து செய்கின்றேன் என்று என் கணவர் இவ்வாறு சொல்லி விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்து இட்டார். இதை செய்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் கனவில் கூட இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லை. என் கணவர் என்னுடன் இப்படி நடந்து கொள்வார் என்று. திருமணத்தின் முதல் இரவிலேயே எனக்கு விவாகரத்து கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. என் கணவர் சொன்னார், போதும் போதும், இது கண்ணீர் வடிக்கும் நேரம் அல்ல. நான் இப்பொழுதே வீட்டிற்கு சென்று உன்னை உங்கள் வீட்டில் விட வேண்டும். இல்லை என்றால் உன் அப்பா தனது முடிவை மாற்றிக்கொள்ளலாம். அப்படியானால் நான் 25 லட்சம் ரூபாயை இழந்து விடுவேன். நான் இவ்வளவு அழகான மனைவியை இழந்து இந்த பணத்தை சம்பாதித்தேன். இது என் கைகளில் இருந்து நழுவ போகக்கூடாது. விரைவாக எழுந்திரு, நான் உன்னை உன் வீட்டில் விட்டுவிட்டு வருகின்றேன் என்றார். அதை கேட்டவுடன் என்னால் அசைய கூட முடியவில்லை. ஆனால் என் கணவர் என் கையை பிடித்து என்னை இழுத்து கொண்டே வெளியே அழைத்து சென்றார். அவர் என்னை காரில் ஏற்றி என் வீட்டு வாசலில் நின்று கொண்டு சென்றார். கதவை என் அப்பா திறந்தார். என் அப்பாவை பார்த்தவுடன் நான் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னால் என் அப்பா பணத்தால் நிரப்பப்பட்ட ஒரு சூட்கேஸை என் கணவரிடம் கொடுத்தார். என் கணவர் அந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். நான் அங்கே கல்லாய் உறைந்து நின்றேன். என் அப்பா என் நெற்றியில் முத்தமிட்டு என்னை உள்ளே அழைத்து சென்றார். சோபாவில் உட்கார்ந்து நான் அழுது கொண்டிருந்தேன். என் அப்பா சொன்னார், கடவுளுக்கு நான் லட்சம் முறை நன்றி சொல்கின்றேன். உன் வாழ்க்கை பழக்கம் நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றினேன் என்றார். நான் அழுது கொண்டே சொன்னேன், அப்பா, நீங்கள் ஏன் என்னுடன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் ஏன் என்னை இப்படி ஒரு பலிக்கு ஆளாக்கிறீர்கள்? நான் நினைத்தேன் உங்கள் மகளின் வாழ்க்கை மேம்படுத்த நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீர்கள் என்று. ஆனால் நீங்கள் என் கணவருக்கு பணத்தை கொடுத்து என்னை விவாகரத்து செய்ய வைத்து விட்டீர்கள். இனிமேல் நான் வெளியே எப்படி செல்வேன் என்று அழுது கொண்டே இருந்தேன். பிறகு எனக்கு விக்கல் வந்தபோது அப்போது என் அம்மா எனக்கு மஞ்சள் கலந்த பாலை கொண்டு வந்து கொடுத்தார். அவர் சொன்னார், என் மகளே, இந்த பாலை குடி, உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றார். உடனே நான் சொன்னேன், உங்களது மகள் வாழ்க்கை எப்படியானது? உங்களுக்கு கவலை இல்லாமல் என்னை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு மஞ்சள் பாலை கலந்து கொண்டு வந்திருக்கிறீர்களே, என்னிடம் சொல்லுங்கள், இங்கே என்ன நடக்கின்றது என்று கோபத்துடன் கேட்க என் அம்மா என்னை 2 கையாலும் அணைத்து கொண்டார். அப்பொழுது என் அப்பா சொன்னார், சுகாசினி, நீ ரோஹித்தை மணந்தபோது என் உறவினர் ஒருவர் வந்து என் காதில் சொன்னார், ரோஹித்தின் குடும்பம் ஒரு மோசடி குடும்பம் என்று. ரோஹித் உன்னை மணப்பதற்கு முன்பே பல பெண்களை மணந்திருக்கின்றான் என்று. இதை நான் கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் நான் நினைத்தேன் இது பொய் செய்தியாக இருக்கலாம் என்று. அதனால் நான் எனது நண்பர்களை கொண்டு விசாரித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, ரோஹித் உண்மையிலே ஒரு நல்ல பையன் அல்ல. பிறகு என் அப்பா, அவன் உன் வாழ்க்கையை பாழாக்கியிருப்பான். நீ என் ஒரே மகள், நான் உன் வாழ்க்கையை பாழாக்க நிலையை பார்க்க முடியாது என்றார். நான் கோபத்துடன் சொன்னேன், அப்பா, நீங்கள் இதை முன்பே தெரிந்து கொண்டு இருந்திருக்கலாமே. நீங்கள் இந்த விஷயத்தை முன்பே ஏன் விசாரிக்கவில்லை? நிச்சயதார்த்தம் நடக்கும் முன்பே தெரிந்திருந்தால் அதை ரத்து செய்திருக்கலாமே. அப்போது நான் எவ்வளவு துன்பப்பட வேண்டியிருக்காதே. இப்பொழுது நான் விவாகரத்து பெற்றுக்கொண்டு வந்து விட்டேன். என் நண்பர்களை நான் என் முகத்தோடு சந்திப்பேன். வெளியே மக்கள் என்னை பற்றி கேலி செய்வார்கள் என்றேன். உடனே என் அப்பா சொன்னார், ஊரில் உள்ளவர்களின் பேச்சுக்காக நான் உன் வாழ்க்கையை பாழாக்க விட மாட்டேன் என்றார்.
நாங்கள் சத்தமாக பேசியதை கேட்டு வீட்டில் இருந்த விருந்தினர்கள் எங்களை பார்த்தார்கள். அவர்களும் ஆச்சரியமடைந்தார்கள். என் அம்மா விரைவாக எனக்கு மஞ்சள் கலந்த பாலை குடிக்க கொடுத்தார். அந்த பாலை குடித்தவுடன் அப்பொழுது என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்து சிறிது நேரத்தில் நான் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விட்டேன். பிறகு நான் என் படுக்கையில் இருப்பதை உணர்ந்தேன். எழுந்து பார்த்தபோது எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? நான் இங்கே இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். பிறகு என் மனதில் நடந்த நிகழ்வுகள் தோன்றின. நான் விரைவாக எழுந்து உட்கார்ந்து பிறகு விரைவாக வெளியே உள்ள அறைக்கு வந்தேன். அங்கு வந்து பார்த்தபோது எனது சொந்தங்களில் சிலர் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் என்னை சற்று வித்தியாசமான பார்வையுடன் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் பார்வையில் என் மீது கோபமோ அல்லது கிண்டலோ இல்லை. அதை பற்றி யோசிக்க நான் இங்கு என்ன நடக்கின்றது என்று புரிந்து கொள்ள என்னால் முடியவில்லை. என் அம்மா என்னை பார்த்தவுடன் என் கையை பிடித்து அறைக்குள் அழைத்து சென்றார். அவர் சொன்னார், சுகாசினி, நீ நேற்று நடந்ததை பற்றி மனதில் எதுவும் நினைத்து கொள்ளாதே. பொறுமையாக இரு. நாங்கள் உனக்கு ஒரு நல்ல மனிதனை தேடி கொடுப்போம். உன்னை ஒருபோதும் துன்புறுத்தாத உன்னை மட்டுமே நேசிக்கும் ஒரு மனிதனை உனக்கு மனம் முடித்து வைப்போம். உலகத்தின் அனைத்து மகிழ்ச்சியையும் உனக்கு தருவோம். அதிகம் சிந்திக்காதே. விருந்தினர்கள் அனைவரும் செல்லும் வரை உன் அறையிலேயே இரு என்று என் அம்மா தனது பேச்சை முடித்துவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றார். நான் மீண்டும் அழ ஆரம்பித்தேன். இது எவ்வளவு பெரிய விஷயம்! இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று எனக்கு புரியவில்லை. மெதுவாக வீடு காலியாகியது. அனைத்து விருந்தினர்களும் சென்று விட்டார்கள். நான் ரோஹித்தின் வாட்ஸ்அப்பில் சாட் செய்து திறந்து பார்த்தபோது ஒவ்வொரு மெசேஜிலும் அவன் என்னை நேசிக்கின்றான் என்று எழுதியிருந்தான். ஒவ்வொரு மெசேஜிலும் அவன் சொன்னான், நான் உன்னை நேசிக்கின்றேன், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என்று அவன் எழுதியிருந்தான். நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இப்படி பேசும் ஒரு மனிதன் எப்படி மோசடியாளனாக இருக்க முடியும் என்று என் மனதில் ஒரு குரல் கேட்டது. இல்லை, இது சாத்தியமில்லை என யோசித்து நான் இப்பொழுது எனக்கு என் அப்பாவின் மீது மிகவும் வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. அவரால் என் வாழ்க்கை பாழாக்கி விட்டது. நான் மக்களுக்கு பயப்பட ஆரம்பித்து விட்டேன். அதனால் வீட்டை விட்டு வெளியே வராமலே இருந்தேன். இப்படியே நாட்கள் போக என் அப்பா என்னை பார்த்து மிகவும் கவலைப்பட்டார். அவர் என்னிடம் சொன்னார், சுகாசினி, நீ வெளியே வா. நீ வீட்டுக்குள்ளேயே ஏன் இப்படி அலைந்து கிடக்கின்றாய்? வெளியே வா என்றார். நான் அவர் சொல்வதை ஒரு காதால் கேட்டு மற்றொரு காதால் வெளியேற்றி விட்டேன். ஆனால் என் அப்பா என்னை கட்டாயப்படுத்தி வெளியே அழைத்து செல்ல ஆரம்பித்தார். அவர் எனக்கு அதிக நேரம் கொடுத்தார். அவர் எப்போதும் என்னை புரிந்து கொள்ள முயன்றார். ஒரு நாள் அவர் என்னிடம் சொன்னார், சுகாசினி, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா என கேட்டார். நான் தலையை அசைத்தேன். பிறகு அவர் சொன்னார், நீ சாக்லேட்டுக்காக எந்த அளவுக்கு முயற்சி செய்வாய் என்று கேட்டேன். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், அப்பா, நான் ஒரு மலையிலிருந்து கூட குதிப்பேன் என்றேன். அப்போது அப்பா சொன்னார், உன் முன் ஒரு பக்கம் பிரியாணி வைத்து மறுபக்கம் சாக்லேட்டை வைத்தால் நீ எதை தேர்ந்தெடுப்பாய் என்று கேட்க நான் சொன்னேன், அப்பா, ஒரு நொடி கூட வீணாக்காமல் பிரியாணியை தான் எடுத்துக்கொள்வேன் என்று ஏனென்றால் பிரியாணியின் முன் சாக்லேட்டின் மோகம் இதயத்தில் இருந்து குறைந்துவிடும் என்றேன். அப்போது அப்பா சொன்னார், அப்போ நீலம் ரோஹித்துக்கு நீ சாக்லேட் போல் இருந்தாயோ, பணம் அவனுக்கு பிரியாணி போல் இருந்திருக்குமோ? அவன் பணத்திற்காக உன்னை விட்டு விட்டானே. அப்படி என்றால் அவனுக்காக உன் வாழ்நாள் முழுவதும் வருந்தி உட்கார்ந்திருக்க போகின்றியா என்றார். அவர் சொன்னதை கேட்டவுடன் அவனை மறக்க முடிவு செய்தேன். என் இதயத்தில் இருந்து ரோஹித்தின் நினைவுகளை எப்போதும் என் மனதில் வராதபடி அகற்றிவிட்டேன். அப்பா என்னை அந்த நினைவில் இருந்து வெளியே வரும்படி செய்தார். பிறகு அவர் எனக்கு ஒரு பையனின் போட்டோவை காட்டினார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அப்பா அந்த பையனின் குடும்பத்தினரை வீட்டிற்கு அழைத்து வந்து எனக்கு கிஷோர் என்ற பையனுக்கு சந்திப்பை ஏற்பாடு செய்தார். அவர் சொன்னார், நீங்கள் முதல் திருமணத்தால் உடைந்து போனது என்று எனக்கு தெரியும். பெண்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். நான் உங்களை துக்கத்திலிருந்து அதிர்ச்சியிலிருந்தும் வெளியே கொண்டு வர முழுமையாக முயற்சி செய்வேன். மேலும் உங்களுக்கு நிறைய அன்பு கொடுப்பேன் என்றார். கிஷோரின் வார்த்தைகளை கேட்டு எனக்கு நிறைய நம்பிக்கை ஏற்பட்டது. நான் அப்பாவிடம் சொன்னேன்,
நான் கிஷோருடன் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்றேன். பிறகு அவரிடம், ஆனால் நான் நிச்சயதார்த்தம் செய்ய விரும்பவில்லை என்று கூறி நேரடியாக திருமணத்தை தேர்வு செய்தேன். 2 வாரங்களுக்கு பிறகு அந்த நாளும் வந்தது. நான் கிஷோரும் திருமணம் செய்து கொண்டோம். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் திருமண இரவை பற்றி என் மனதில் பல கெட்ட எண்ணங்கள் இருந்தன. நான் கிஷோரும் அறையில் அமர்ந்திருந்தோம். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் என்னிடம் வந்து என் முகத்தையே திறந்து என் கையில் ஒரு தங்க மோதிரத்தையும் அணிவித்து, அப்போது, சுகாசினி, நான் உன்னை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வேன் என்றான். நான் புன்னகைத்து, உங்கள் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கின்றேன் என்றேன். இப்படி நாங்கள் இருவரும் முதலிரவு அறையில் பேசிக்கொண்டிருக்க மொபைல் ரிங்டோன் ஒலித்தது. அதை எடுத்து அவன் பேச ஆரம்பித்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து விட்டது. நான் உங்கள் பேச்சை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னான். பிறகு தொலைபேசியில் பேசிய நபர் என்ன சொன்னானோ அது கிஷோர் முகத்தில் இருந்த புன்னகையை மறைத்து விட்டது. கிஷோர் தொலைபேசியை வைத்துவிட்டு என் கையை பிடித்து, சுகாசினி, நான் உன்னை விவாகரத்து செய்கின்றேன் என்றான். இந்த வார்த்தைகள் என் மனதில் சுத்தியால் அடித்தது போல் இருந்தது. நான் கோபத்தில் கத்தினேன். அது என்ன முட்டாள்தனம் செய்கின்றாய் என்று. கிஷோர் பேசத் தொடங்கினான். சுகாசினி, நான் 2 வருடங்களுக்கு முன்பே ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்ய தொடங்கினேன். நான் மிகவும் கடினமான நிலைகளை சந்தித்திருந்தேன். எனக்கு பணம் மிகவும் தேவைப்பட்டது. எனது வாழ்க்கையின் மிக பெரிய ஆசை என்னவென்றால், எனக்கு 25 ரூபாய் கிடைத்தால் நான் ஒரு தொழிலை தொடங்குவேன். இப்பொழுது உன் அப்பாவின் தொலைபேசியில் இருந்து அவர் எனக்கு 25 லட்சம் ரூபாயை தர தயாராக இருக்கின்றார். அதற்கு பதிலாக அவர் என்னிடம் உன்னை விவாகரத்து செய்ய சொல்கின்றார். நான் உன்னை உன் வீட்டில் விட்டு வருகின்றேன். விவாகரத்து ஆவணங்களை நாளை காலையில் கொண்டு வருகின்றேன் என்று கூறினான். அதை கேட்டவுடன் என் தலை சுற்ற ஆரம்பித்தது. நான் கத்தி, இல்லை, நீங்கள் போக வேண்டாம் என்று. உடனே கிஷோர் புன்னகைத்து கொண்டே சொன்னான். உன் அப்பா என்னிடம் சொன்னார், நீ என் மகளை விட்டு விடாமல் மட்டுமே நான் பணம் தருவேன். அதனால் நான் கண்டிப்பாக உன்னை விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு பணம் கிடைக்கும் என்றான். இதற்கு நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் நான் எதுவும் பேசாமல் அவனுடன் நடந்து செல்ல ஆரம்பித்தேன். பிறகு பணத்திற்காக என்னை விவாகரத்து செய்யும் மனிதன் அவன் எதையும் செய்ய முடியும். வீட்டு வாசலில் வந்தவுடன் கிஷோர் டோரை தட்டினான். அப்போது கதவை திறந்தார் என் அப்பா. அப்பா என்னை பார்த்து, வா என் மகளே என்று சொன்னார். நான் ஊருக்கு சென்று திரும்பி வந்தது போல என்னை வரவேற்றார். நான் எதுவும் சொல்லவில்லை. அப்பா கிஷோருடன் பேசத் தொடங்கினார். அதே நேரத்தில் என் அம்மா எனக்கு மஞ்சள் கலந்த பாலை கொண்டு வந்தார். நான் அதை குடித்தேன். பிறகு அம்மா அப்பா இரண்டாவது முறையாக என் வாழ்க்கையை அழித்து விட்டார்கள். அப்போது பின்னால் இருந்து அப்பாவின் குரல் கேட்டது. அப்பா சொன்னார், நான் உன்னை காப்பாற்றுவதற்காக இதை செய்தேன். கிஷோர் ஒரு நல்ல பையன் அல்லவா என்றார். உடனே நான் அவரிடம் கோபத்தில் சொன்னேன், அப்பா, நீங்கள் உங்கள் கம்பெனியை கோடிக்கணக்கில் தொழில் செய்து எப்படி நிர்வகிக்கிறீர்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நீங்கள் முடிவெடுக்கும் தைரியம் கூட இல்லை. உங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை என்றேன். பிறகு எனக்கு தெரியாது முன் நிற்பவர் நல்லவரா இல்லை கெட்டவரா என்று. ஆனால் உங்களுக்கு மக்களை அறியும் திறன் இல்லையா என திட்டினேன். பிறகு என் அம்மா, மகளே, பால் குடி, உனக்கு ஓய்வு கிடைக்கும் என்றார். அவரிடம் வேண்டாம் என்று மறுத்தேன். ஆனால் அம்மா வலுக்கட்டாயமாக எனக்கு அந்த பாலை கொடுத்தார். பால் குடித்ததும் எனக்கு தூக்கம் வந்து விட்டது. மறுநாள் நான் எழுந்து பார்க்கும்போது பகல் வரை நான் தூங்கினேன். எழுந்தபோது என் வீட்டு வேலையாட்கள் என்னை வித்தியாசமான பார்வையில் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன நடக்கின்றது என்று எனக்கு புரியவில்லை. நான் எங்கும் வெளியில் செல்லாமல் என் அறையிலேயே தனிமையில் இருந்தேன். நான் யாருடனும் பேசவில்லை. இப்படியே நாட்கள் மிக மோசமாக போய்க் கொண்டிருந்தது. பின்பு அப்பா என்னிடம் வந்து பேச ஆரம்பித்தார். இத்தனை நாட்கள் ஆகிவிட்டனர், நீ வெளியே வருவாய் என்று காத்திருந்தேன். எங்களுடன் தயவு செய்து வெளியே வந்து பேசு.
நீ ஏன் எங்களிடமிருந்து தூரமாயிருக்கின்றாய் என்றார். நான் சொன்னேன், அப்பா சொல்லுங்கள், நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தீங்கி செய்தீர்கள்? அவர்களை ஏன் என்னை விவாகரத்து செய்ய வைத்தீர்கள்? பிறகு அப்பா, சில நேரங்களில் ஒருவர் தனது குழந்தைக்காக எதையும் கசப்பான மருந்தையும் குடிக்க வேண்டியிருக்கும். இந்த உலகில் யார் தனது குழந்தையை கடினமான சூழ்நிலையில் வைப்பாரோ, கடினமான சூழ்நிலையில் என்னை வைப்பார். பிறகு நான் சிறிது நேரம் கழித்து என் அப்பாவிடம், தயவு செய்து இனிமேல் என் உணர்வுகளுடன் யாரும் விளையாடாதீர்கள் என்றேன். அப்பா என் வார்த்தைகளை கேட்டு சொன்னார், ஆம் மகளே, நான் இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். உன் விருப்பப்படி நீ இந்த வீட்டில் வாழலாம் என்றார். அந்த நாளிலிருந்து நான் அம்மா அப்பாவுடன் உட்கார்ந்து சிரிக்கவும் பேசவும் ஆரம்பித்தேன். ஆனால் இன்னும் பல கேள்விகள் என் மனதில் இருந்தனர். என் அப்பா ஏன் அவர்களிடம் என்னை விவாகரத்து செய்ய சொன்னார்? ஏன் 2 கணவர்களும் கெட்டவர்களாக இருந்தால் அப்பாவுக்கு முன்பே இதை பற்றி தெரியாதா? திருமண இரவிலேயே அப்பாவுக்கு கனவு வந்திருந்தா என் கணவர்கள் கெட்டவர்கள் என்று அதனால் திருமண இரவிலேயே விவாகரத்து செய்தாரா? சரி, எதையும் சரி என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அப்பா ஒவ்வொரு முறையும் 25 லட்சம் ரூபாய் போன்ற பெரிய தொகையை கொடுத்து விவாகரத்து செய்தாரே ஏன்? இந்த கேள்விகள் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. நான் இந்த கேள்விகளை பல முறை யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது அப்பா என்னிடம் சொன்னார், நான் உன் 3வது திருமணத்தை செய்து வைக்க விரும்புகின்றேன் என்று. அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நான் கோபத்தில் வெடித்தேன். நான் கோபத்தில் பைத்தியம் போல் ஆகிவிட்டேன். நான் அப்பாவிடம் சொன்னேன், இல்லையப்பா, என் வாழ்க்கையுடன் விளையாட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் என் உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள். நான் இனி முகத்தை காட்ட மாட்டேன். தகுதி அற்றவர்களாகிவிட்டேன். உடனே அப்பா என்னிடம் சொன்னார், இந்த முறை மட்டும் சரி. இந்த முறைதான் உனக்கு மிகவும் நல்ல பையனை தேடி இருக்கின்றேன். அவன் மிகவும் நல்லவன். உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். இந்த முறை மட்டும் உன் அப்பாவின் வார்த்தையை கேள் மகளே. நான் சொன்னேன், இல்லையப்பா, இப்பொழுது யாராவது ஒரு பையன் வானத்திலிருந்து இறங்கி வந்தாலும் கூட நான் 3வது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றேன். அப்பா என் முன் கைகளை கூப்பி உட்கார்ந்தார். கண்ணீர் வடித்தார். நான் உன்னை சோகமாக பார்க்கும் போதெல்லாம் என் இதயம் உடைந்து போகின்றது. என் குழந்தை, நீ என்னை மன்னித்து விடு. இந்த ஒரு முறை திருமணத்திற்கு ஆம் என்று சொல் என்றார். நான் உன்னை இப்படி சோகமாகவும் கவலையாகவும் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு நாள் நான் என் உயிரை விட்டு விடுவேன் என்றார். அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நான் பயந்து விட்டேன். நான் சொன்னேன், இல்லையப்பா, நீங்கள் இப்படி பேசக்கூடாது. என் வார்த்தைகளை கேட்டு அப்பா சொன்னார், அப்படியானால் நீ திருமணத்திற்கு ஆம் என்று சொல் என்றார். அப்பாவின் வற்புறுத்தலால் நான் வேறு வழி இல்லாமல் ஆம் என்று சொன்னேன். நான் 3வது திருமணத்திற்கு தயாராகி விட்டேன். ஆனால் அது ஒரு கட்டாய கல்யாணம். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். என் 3வது திருமணமும் நடந்தது. ஆனால் என் 3வது திருமணமும் என் முந்தைய 2 திருமணங்களைப் போலவே முடிந்தது. என் 3வது கணவனும் திருமண இரவிலேயே என்னை விவாகரத்து செய்து என்னை என் வீட்டிற்கு அனுப்பிவிட்டான். என் அப்பா அவனுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தார். நான் கோபத்தில் பைத்தியம் போல் ஆகிவிட்டேன். எனக்கு என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. என்னால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. எனக்கு தோன்றியது, இந்த முழு உலகத்தையும் அழித்து விட வேண்டும் என்று. இப்போது நான் என் அம்மா அப்பாவை வெறுக்க ஆரம்பித்து விட்டேன். என் அப்பா என் வாழ்க்கையில் இப்படி தவறு செய்தால் என் அம்மா அவரை ஏன் தடுக்கவில்லை? மாறாக அவன் ஒவ்வொரு முறையும் எனக்கு மஞ்சள் கலந்த பாலை வந்து கொடுக்கின்றார் என்று யோசித்தேன். இப்பொழுது 1 மாதம் கடந்து என் அப்பா எனக்கு 4வதாக திருமண ஏற்பாட்டை பற்றி பேச ஆரம்பித்தார். நான் கோபத்தில் பைத்தியம் போல் ஆகிவிட்டேன். நான் அப்பாவிடம் சொன்னேன், இனிமேல் நான் உங்கள் வாயால் எந்த வார்த்தைகளை கேட்க மாட்டேன். என் அப்பா கைகளை கூப்பி சொன்னார், மகளே, இந்த முறை மட்டும் சம்மதி. இந்த பையன் மிகவும் நல்லவன். உடனே நான், இல்லை இல்லை, இது சாத்தியமில்லை. நான் உங்கள் எந்த வார்த்தையும் கேட்க மாட்டேன். என் வார்த்தைகளை கேட்டு அப்பா சொன்னார், சரி, என் மகளின் வாழ்க்கையை சந்தோஷமாக வைக்காமல் நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? நான் உன் அம்மாவை விவாகரத்து செய்து என்னை நானே
நான் என்னிடம் மிரட்டுவது போல் நடித்தார். நான் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே எப்போதும் அப்பாவை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா உண்மையிலே என்னை இவ்வளவு நேசிக்கின்றாரா அல்லது என்னை பிளாக்மெயில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரா? நான் மீண்டும் கட்டாயத்தில் சம்மதித்தேன். சம்மதிப்பதற்கு முன்பு நான் பயந்தேன். விரைவில் எனது திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு முன்பு நான் பையனின் போட்டோவை மட்டும் பார்த்திருந்தேன். அப்பா சொன்னார்கள், நீ அவர்களை சந்திக்க வேண்டுமென்றால் சொல்லுமா, நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்றார். ஆனால் நான் அதை மறுத்து விட்டேன். ஏனென்றால் திருமணம் முடிந்துவிட்டு எனக்கு தெரியும். என் திருமணம் நடந்து நான் என் 4வது கணவரின் மணவரையில் அமர்ந்தேன். என் கணவர் வருவதற்கு காத்திருந்தேன். அவர் வந்து என்னை ஏன் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருந்தேன். என் கணவர் நவீன் வந்து என்னிடம் சொன்னார், சுகாசினி, நான் உன்னிடம் உன் 3வது முறை விவாகரத்து ஏன் நடந்தது என்று கேட்க மாட்டேன். நான் உன்னை மனதார ஏற்றுக்கொண்டேன் என்றார். நவீனின் வார்த்தைகளை கேட்டு நான் புன்னகைத்து சொன்னேன், கவலைப்படாதே, சிறிது நேரத்தில் உனக்கு தெரிந்துவிடும் என் 3வது முறை விவாகரத்து ஏன் நடந்தது என்று. அப்போது எங்கள் கதவை யாரோ தட்டினார்கள். நவீன் எழுந்து கதவை திறந்தார். நான் துடித்த இதயத்துடன் வரவிருக்கும் நேரத்திற்காக தயாராகி கொண்டிருந்தேன். சிறிது பயத்துடன் நவீன் உள்ளே வந்து சொன்னார், சுகாசினி, உன் அப்பா ஒருவரை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் உன்னை விவாகரத்து செய்தால் அவர் எனக்கு 25 லட்சம் ரூபாய் தருவாராம். ஆனால் நான் சொல்லிவிட்டேன், இந்த பண ஆசைக்காக நான் என் மனைவியை விவாகரத்து செய்ய விருப்பமில்லை என்றார். இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் உணர்வு பூர்வமாக்கினர். நான் நவீனிடம் சொன்னேன், நீ ஏன் பணத்தை விட்டு கொடுக்க வேண்டும்? என் முந்தைய 3 விவாகரத்தும் இந்த 25 லட்சத்திற்காகத்தான் நடந்தது. நவீன் சொன்னார், நான் பணத்திற்காக என் மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன். மரியாதை இருந்தால் எல்லா வீட்டில் இருக்கும் என்றார். நவீனின் வார்த்தைகளை கேட்டு என் இதயம் உருகியது. நான் நவீனிடம் சொன்னேன், நவீன், நான் அறியவில்லை என் அப்பா ஏன் என் விவாகரத்து செய்ய சொல்கின்றார் என்று. மேலும் ஒவ்வொரு முறையும் 25 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றாராம். அதனால்தான் உண்மையை அறிய விரும்புகின்றேன். எனக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். எனவே நீங்கள் என்னை என் வீட்டிற்கு அழைத்து சென்று என் அப்பாவிடம் சொல்லுங்கள், நீங்கள் என்னை விவாகரத்து செய்து விட்டீர்கள் என்று. நவீன் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். என்னை என் பெற்றோரிடம் வீட்டிற்கு அழைத்து சென்றார். வீட்டிற்கு வந்தபோது எல்லாம் முன்பு போலவே இருந்தது. நவீன் அப்பாவுடன் பேசிக்கொண்டிருந்தார். நான் அழுது கொண்டிருந்தேன். என் அம்மா எனக்கு மஞ்சள் கலந்த பாலை கொடுத்தார். நான் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு பூந்தொட்டியில் கொட்டிவிட்டு நான் சோர்வாக இருப்பது போல் நாடகம் ஆடினேன். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து என் வீட்டில் நிறைய பேர் வந்து விட்டார்கள். முதலில் ஒரு நர்ஸ் வந்தாள். அவள் என்னை பரிசோதித்து அவளுக்கு மனநிலை சரியில்லை, சிறிது ஓய்வு தேவை என்று சொன்னாள். பிறகு ஒரு வக்கீல் வந்தார். வக்கீலுக்கு முன்பாக என் அப்பா நர்ஸ் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் சொன்னார்கள். நர்ஸும் அதே விஷயங்களை வக்கீலிடம் சொன்னார். பிறகு வக்கீலுக்கு முன்பாக நவீனை அழைத்து வந்தார்கள். நவீர் சொன்னார், வக்கீல், நர்ஸ், நான் அறைக்குள் நுழைந்தவுடன் அவள் என் மீது தாக்குதலை தொடங்கினாள். என் முன் வேகமாக கத்தினாள். என்னை விவாகரத்து செய்துவிடு, இல்லை எனில் நான் உன்னை கொன்று விடுவேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு மீண்டும் நவீன் மூச்சு விட்டு, வக்கீல், நர்ஸ், இவை அனைத்ததும் என் மாமனார் என்னை உங்களிடம் இப்படி கூற சொன்னார் என்றார். என் மனைவி முற்றிலும் நல்லவள். நான் அவளை விவாகரத்து செய்ய விரும்பவில்லை. இவை அனைத்தும் அவர்களின் சதி என்றார். நவீன் வார்த்தைகளை கேட்டு நான் உடனே எழுந்து உட்கார்ந்து வக்கீலிடம் சொன்னேன், ஆம் வக்கீல், நர்ஸ், இவர்கள் அனைவரும் தவறாக நடந்து கொள்கின்றார்கள். நான் முற்றிலும் நன்றாக இருக்கின்றேன். எனக்கு முன்பாக 3 முறை விவாகரத்து நடந்துள்ளது. இவர்கள் எனக்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டுகின்றார்கள். என் வார்த்தைகளை கேட்ட வக்கீல் சொன்னார், இது ஒரு சதி என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் உங்கள் தந்தை உங்கள் பெயரில் அதிகமான சொத்துக்களை மாற்றிவிட்டார். அவர்களின் நோக்கம் என்னவென்றால் இந்த அனைத்து சொத்தும் உங்கள் பெயரில் மட்டுமே உள்ளது. அதனால்தான் உங்கள் தந்தை இப்படி ஒரு விளையாட்டை விளையாடுகின்றார் என்றார் வக்கீல். வக்கீலின் வார்த்தைகளை கேட்டு நான் திகைத்து போனேன். சிறு வயதிலிருந்து என் அப்பாவை நான் மிகவும் நேசித்தேன். ஆனால் அவர் என் அப்பா அல்ல, மாறாக அவர் என்னை மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தார்.
நான் அழுது கொண்டே என் அம்மாவிடம் சொன்னேன். அம்மா, இவர் என் உண்மையான தந்தை இல்லையா என்று கேட்டேன். அவர் என் உண்மையான தந்தை அல்ல. ஆனால் நீங்கள் என் சொந்த அம்மாவா? நீங்கள் என் சொந்த அம்மா தானே. பிறகு நீங்கள் ஏன் என்னுடன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? என் அப்பாவை இந்த தவறான செயலை செய்யாமல் தடுக்க ஏன் முயற்சிக்கவில்லை என்றேன். எனது வார்த்தைகளை கேட்டு என் அம்மா மௌனமாக இருந்தார். ஆனால் வக்கீல் சொன்னார், நான் உனக்கு சொல்கின்றேன் சுகாசினி, உன் அம்மா உன் உண்மையான தந்தை இருந்தும் இந்த மனிதரை காதலித்து வீட்டை விட்டு ஓடி திருமணம் செய்து கொண்டார்கள். உன் தந்தை இந்த அதிர்ச்சியில் இறந்து விட்டார். உன் பெயரில் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் மாற்றம் செய்துவிட்டு போனார்கள். உன் அப்பாவின் கண்களில் இன்னும் இந்த மனிதனின் காதல் ஒரு திரை போலவே உள்ளது. அதனால்தான் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள். நான் அப்போது விம்மி விம்மி அழுதேன். நவீன் என்னை அன்பாக அரவணைத்தார். இன்று நான் இந்த பெரிய உலகில் தனியாக உள்ளேன். என் தந்தை ஏற்கனவே இறந்து விட்டார். ஆனால் என் சொந்த அம்மாவும் இப்பொழுது என் மனதில் இறந்து விட்டார். பிறகு நான் என் அம்மா மற்றும் தந்தை மீது மோசடி வழக்கை பதிவு செய்தேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.